1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. மறைவிடமான 6ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாகவே மறைவிடங்களில் பாவக்கிரகங்கள் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், சுபக்கிரகங்கள் இருந்தால் சுமாரான பலனை தான் கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் நல்ல பலனை, எதிர்பார்த்த பலனை இது கொடுக்காதுங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இதில் சுபக்கிரகங்களில் ஒரே ஒரு கிரகத்துக்கு விதிவிலக்கு இருக்குது. அது என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் தான். சுக்கிரனை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப சிறப்பு, அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி, நல்லதெல்லாம் கொடுக்கும், அதாவது தேவையானவற்றையெல்லாம் கொடுத்துடும். அதே போல் 8ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு வலிமை ரொம்ப அதிகம், நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய வலிமை கிடைக்கும். பணத்துக்கு கடைசி வரைக்கும் பஞ்சம் இருக்காது. அதே போல் 12ஆம் இடத்தில் இருந்ததுன்னா சுக்கிரன் அதை விட அது அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். அதனால் சுக்கிரன் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரணமாகவே சுக்கிரனை நம்ம புராணங்களில் அசுரகுரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அசுரகுரு எப்போதுமே பார்த்திங்கன்னா நார்மலான இடங்களை விட மறைவிடங்களில் அதிக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே புராணத்தில் என்ன சொல்லுவோம், அசுரர்கள் இருட்டில் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க, மற்ற நேரங்களுக்கு அவங்க வலிமை எழுந்துருவாங்க. ஸோ அதே போல் இந்த எல்லாமே இருண்ட இடங்கள் 3, 6, 8, 12 மறைவிடம்னாலே ஒரு இருண்ட இடம் தானே. அந்த இடத்துல மற்ற கிரகங்களை விட சுபக்கிரகமான சுக்கிரனுக்கு மட்டும் வலிமை அதிகம்ங்கிறத நம்ம பல இடங்களில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் மற்ற வலிமையான கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே சொல்லியாச்சு, பாவக்கிரகங்கள் இருந்ததுன்னா எல்லாம் ஒரு வகையில் வலிமை தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ சுபக்கிரகங்களில் ஒரு கிரகமான சந்திரன் இப்போ 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னு எடுத்துக்கோம். 6ஆம் இடங்கிறது நீங்கள் என்ன இது பண்ணிங்கன்னா நான் திருப்பி அடிக்கணும். 6ஆம் இடம் எப்படின்னா, ஏதாவது ஒரு நெருக்கடி வந்ததுன்னா அதை தாங்குகிற அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும். யாராவது அட்டாக் பண்ணால் அதை திருப்பி அடிக்கணும். எதிர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல, எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத சக்கரை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எதிரி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. எதிரிங்கிறது இந்த இடத்துல போட்டியாளரையும் எடுத்துக்கணும். பார், அந்த பையன் இவ்வளோ மார்க் வாங்குறான், நீ ஒழுங்காகவே மார்க் வாங்கலைன்னா இன்னும் அந்த பையன் மேலே கோவம் வரணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், அவனை விட நம்ம அதிக மார்க் வாங்கி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த தாண்டி போகிறது கஷ்டம், ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா முன்னாடியே நம்ம சிந்திக்கிறோம்ல. இப்படி எதிர்காலத்தை குறித்து அச்சத்தை எப்படி தீர்ப்பது, பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, அல்லது பிரச்சனைகளை வெற்றி கொள்வது எப்படி, சமாளிப்பது எப்படின்னு யோசிக்கிறோம்ல. இதையெல்லாம் கொடுக்கறது தான் 6ஆம் இடம். இந்த இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருந்தா, சந்திரனுங்கிறதே நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், அது ஒரு மாதிரி ஒளி கிரகம் தான், இருந்தாலும் மனம் சம்பந்தப்பட்ட கிரகம். அதில் போய் சந்திரன் உட்கார்ந்தா என்ன பண்ணணும்னா, ஒரு பயந்த சுபாவத்தை தானே அதிகமாக கொடுக்கும். எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட என்ன நடக்கும்னா, டக்குன்னு குழம்பி போய் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயப்படுவாங்கள்ல. லேசாக ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த காயம் புண்ணாகி அதுக்கப்புறம் அது செப்டிக் ஆகி அது உடம்பெல்லாம் பரவி செத்து போயிட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி திங்கிங் ஓடிட்டுருக்கோம். அதாவது நெகட்டிவான சிந்தனையே ஓடிட்டுருக்கோம். சாதாரணமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, சந்திரன் ஒரு மறைவிடங்களில் இருந்தால் தாய்க்கும் நமக்குமான உறவும் சில நேரங்களில் ஒரு இணக்கமாக இருக்காது. மாமியாரோட இணக்கமாக இல்லாத உறவு எல்லாருக்கும் இருக்கும், அதை விட்டுடலாம். தாயாரோடவே பார்த்திங்கனாலே ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது இந்த மாதிரி 6, 8, 12 சந்திரன் இருந்தாலே பார்த்திங்கன்னா நாய்க்கடிப்பட்டவர்கள் யாராவது இருப்பாங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வகையில் வளர்க்குற நாய் கூட இப்படி தூக்கும்போது பிஸ்கட்டை போடும்போது லேசாக பல்லுகள் பட்டுடும். இந்த நாய்க்கடிப்பட்டவர்கள் சில பேர் இருப்பார்கள் அப்படிங்கிறதும் அது சந்திரனுக்குரியது. தைரியமாக எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல மனசுக்குள்ளே ஒரு கோழையாக இருந்தாங்கன்னா எப்படி போராட முடியும், அப்படி பயந்துட்டே இருப்பாங்கல்ல, அந்த தன்மையை சந்திரன் உருவாக்கி கொடுக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, 6ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் நாம் எதிரிகளால் வீழ்த்தப்படுவோம்னு அர்த்தம். அப்போ அடித்து உதைக்கிறாங்களான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கடன்லையோ ஒரு நெருக்கடியிலையோ ஒரு நோயிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். பாதிப்பு எல்லாருக்கும் உண்டு, ஆனால் அந்த பாதிப்பை கடந்து யார் மீண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் பார்க்கும்போது இப்போ 6ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சந்திரன் இருக்கிறது மனதைரியம் இல்லாதவர்களாக எதையும் பார்த்து பயந்து, இல்லைன்னா எதையாவது நினச்சி பயப்படுற ஒரு சூழலில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கும்போது இன்னொரு சுபக்கிரகமான புதன் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். புதனுங்கிறது புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது இல்லையா, கல்வியை குறிக்கக்கூடியது இல்லையா.
எல்லாமே அதில் தான் எடுக்கிறோம். இப்போ ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருந்து அவனுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது எப்படிங்கிறத ஸ்டெப் மேலே ஸ்டெப் யோசிச்சா அவனுக்கு பலம். அதே சமயத்தில் மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை வச்சுட்டு ஒரு நாளைக்கு இன்றைக்கி இந்த காலம் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு இருக்கும், அறிவு இருக்கும், திறமை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு எம்எல்ஏ அளவுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு பவரை வச்சுக்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டு கிடைச்சா போதுங்கிற மாதிரி அதுக்கு போராடிட்டு கிடக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டியை அவங்களே குறைச்சிட்டு கீழே வந்துடுவாங்க. நம்மளால் இதெல்லாம் சமாளிக்க முடியாது, நம்மளால் இதெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுருக்கி கொள்வது இருக்குல்ல, தன்னுடைய கெப்பாசிட்டியை தன்னுடைய திறனை குறைச்சிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சிந்தனையை அந்த புதன் உருவாக்கிடும். அதே போல் ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா இந்த மாதிரி சிக்கல் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அவங்களுக்கு. ரெண்டாவது, நல்லதை கெட்டதை டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. சில நேரங்களில் எதிரிகளை அடக்கி பேசணும், சில நேரங்களில் சிலர்கிட்ட பணிந்து போய் சில காரியங்களை சாதிக்கணும்ல. 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, பணிய வேண்டிய இடத்துல எதிர்த்து பேசிடுவாங்க, எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல பணிஞ்சு போயிடுவாங்க. இதனாலையும் காரியம் கெட்டு போகும் இல்லையா. அந்த மாதிரி புதன் அங்கே இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அடுத்தது இன்னொரு சுபக்கிரகமான குரு. இந்த குரு 6ஆம் இடத்தில் இருந்தால் நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது எந்த லக்னமாக இருந்தாலும் அது ஒரு சிறப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா குரு பணத்தை குறிக்கிறது இல்லையா. அடுத்தது ஒரு ஆசானுக்குரிய தன்மை, ஒரு குருவோட வழிகாட்டுதலை குறிக்கக்கூடியது. இந்த குரு போய் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பலனையே கொடுக்காதுல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணத்துக்காக தேவையில்லாத சிலர் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டியாகணுங்கும் போது நல்லவர்கள்ட்ட போய் நம்ம அடைக்கலமாகி அந்த பணத்தை பெற முடியாது. மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்களில் போய் அந்த மாதிரி இடங்களில் வேறு வழி இல்லாமல் நமக்கு பணம் தேவையாச்சுன்னு சொல்லிட்டு வேறு மனசை பிடிச்சிட்டு சில வேலை செய்கிறோம்ல, அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க போக வேண்டிய சில சூழ்நிலைகள் வந்துடும். அடுத்தது பார்க்கும்போது நமக்கு அமையக்கூடிய எதிரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவால் நம்மளை கீழே தள்ளுறவனாக இருப்பான், அப்படி இல்லைன்னா பணத்தால் அடிக்கிறவனாக இருப்பான். இது ரெண்டுமே 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சிக்கலை உருவாக்கிறது. எந்த லக்னமாக இருந்தால் கூட சரி, குரு 6 8 மறையிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. 12 கூட சில நேரங்களில் நல்ல பலனை கொடுத்துரும். ஆனால் அந்த 6 8 ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது சுபக்கிரகங்களில் ஒன்றான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலே சொன்ன மாதிரி சுக்கிரன் பொதுவாக மறைவிடங்களில் இருக்கும்போது அதுக்கு வலிமை அதிகம். சுக்கிரன் ஆட்சி பெற்றதை விட உச்சம் பெற்றதை விட மறைவிடங்களில் 6 8 12 இடங்களில் இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப வலிமை அதிகம். குறிப்பாக 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஓரளவு சாதிப்பாங்க. அது எப்படி சாதிப்பாங்கன்னா, கடன் கொடுத்தவங்க எதுக்கு நம்மளை கேட்கும்போது அங்கேருந்து நம்மளை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்கிட்டு போகணுன்னு வருவான். நம்ம முகத்தை பார்த்தான்னு வச்சுக்க, என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, சரி நான் அப்புறம் வரேன்ட்டு போயிடுவான்ல. அந்த முகத்தை பார்த்தோன்னா கொடுத்த கடனை திரும்ப கொடுன்னு கூட சில பேருக்கு தோணாதில்ல. அப்படி சில பேர் அதே போல் விருப்பப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. விருப்பப்பட்ட விஷயங்கள்லாம் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட நம்ம விரும்பியதை அனுபவிக்கிற யோகம்னு ஒன்று இருக்குல்ல, அது சுக்கிரன் மறைவிடங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலிமை அதிகம். ஆட்சி உச்சம் பெற்றவர்களோட பார்த்தா ரொம்ப எளிமையாக இருந்துட்டு போயிடுவாங்க. பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ் போட்டு சாதாரணமாக வந்துட்டு போகிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் சுக்கிரன் இந்த மாதிரி 6 8 12 இருந்தால் எவ்வளோ தான் ஏழையாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட தோற்றத்தை பார்க்கும்போது வசதியானவர்கள் மாதிரியே இருக்கும், அவங்களுக்கு தேவையானது நிறைய கிடைச்சிரும். இது ஒரு நல்ல யோகமாக சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் பகை வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, கடகமோ சிம்மமோ 6ஆம் வீடாக இருந்தால் இந்த அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாதுங்கிறத அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கு ரெண்டுமே பகை வீடு. எனக்கு 6ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்குது, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலையேன்ட்டு ஒருத்தன் வருவான். பார்த்திங்கன்னா அது கடகமாக சிம்மமானு பார்க்கணும். அதுவும் 2 3 தடவை வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஒரு பஞ்சாங்கத்தில் பார்த்தா சிம்மம் போட்டிருக்கோம், இன்னொன்று பார்த்தா கடகத்தில் போட்டிருக்கோம். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் தான் இருக்குது, ஆனால் எனக்கு எந்த பலனுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சுக்கிரன் கடகத்தில் இருக்கா சிம்மத்தில் இருக்கான்னு ஒரு தடவை பார்க்கணும். அந்த சிம்மத்துக்கு வேறு கிரகங்களோட பார்வை சேர்க்கை இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது எல்லா வகையிலும் நல்ல பலனை கொடுக்கும். சுபக்கிரகங்களில் சுக்கிரனை தவிர வேறு எந்த சுபக்கிரகமும் இருக்கிறது நல்ல பலன் கிடையாது. 6ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் அது எப்போதுமே நல்ல பலன்களை கொடுக்காது. ஆனால் சுக்கிரன் மட்டும் அதற்கு விதிவிலக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.